இப்போதே சொல்லி வைத்தோம். பகவன் நாமா சொல்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னா யாரு ஊமை இல்லையோ அவள்லாம் சொல்றதுக்கு எலிஜிபிலிட்டி. திவ்யநாம சங்கீர்த்தனத்துல நர்த்தனம் பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? யாரால நடக்க முடியாதோ, யாரால நடக்க முடியுமோ அவள்லாம் நர்த்தனம் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி. இது ரெண்டு தான் விஷயம். பக்தி பண்றதுக்கோ பகவன் நாமா சொல்றதுக்கோ நம்ம யோஜனை பண்ணக்கூடாது. பகவன் நாமா எல்லாரும் சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த சத்சங்கம். இல்லாட்ட இந்த சிவஸ்ரீ பில்டர்ஸ் பில்டிங்கை மட்டும் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? பில்டிங் கட்டுறதுலயும் ஒரு பகவான் நாமாவோட சேர்ந்து அப்படி வரணுங்கிற ஒரு எண்ணம். கொஞ்சம் பேச முடிச்சோம். இதுல என்ன பிரயோஜனம்னா நமக்கு தான் நிறைய பிரயோஜனம். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் கீழே பஜனைன்னா கீழே இருந்து உள்ள நாமா அப்படியே ஆனந்தத்தை ஆற்றுல இருந்து இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால எல்லாரும் சேர்ந்து நாமா சொல்லணும். நீங்க நாமா சொல்றதுக்கு தான் எல்லாரும் நாமா சொல்லி நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கம். அதனால எல்லாரும் சேர்ந்து நாமா சொல்லணும். கையினால தாளம் போட்டுன்னு சொல்லணும். அவாவா தாளம் போட்டுக்கிறது அவாவாளுக்கு லாபம். என்ன லாபம்ங்கிறத நான் சொல்றேன். அவாவா தாளம் போட்டுன்னா அவாவாளுக்கு, அவாவா பாடினா அவாவாளுக்கு. ராதா கிட்ட 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 ராதா கிட்ட. இந்த இதுல உள்ளது கொஞ்சம் குரல். இந்த வால்யூம் இதுல குரல். இந்த ஃபீட்பேக்ல ஜாஸ்தி இதுல கொஞ்சம் குறைச்சோம். ஒவ்வொரு விரலுக்கு கீழேயும் ஒவ்வொரு மேடு இருக்கு. குருமேடு, சுக்கிரமேடு, சனிமேடு. நவகிரகமும் நம்மோட கையில் இருக்கு. ரெண்டு தாளமும் ரெண்டு கையினாலேயும் தாளம் போடும்போது நம்ம உடம்புல உள்ள இந்த நாமா உள்ள போய் உடம்புல உள்ள நல்ல வைப்ரேஷன் உள்ள இருக்கிற மாதிரி பண்றது. இது மட்டும் இல்லாம தாளம் போடும்போது நம்ம சரீரத்திலையும் ஆரோக்கியம். கைகால அசைச்சு பண்ணியே தீரணும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதை சொல்லுவாங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் லைஃபை ஓட்ட முடியாது அப்படிங்கிறது டாக்டரோட அட்வைஸ். இத்தனை நாள் யாரெல்லாம் ஆற்றுல உட்காண்டே சாப்பிட்டு இருந்தாலோ அவன் அத்தனை பேரும் வாக்கிங் மஸ்ட்னு சொல்ல வச்சுட்டான். வாக்கிங் போயே தீரணும். ஆற்றுக்குள்ளேயாவது போய்க்கோங்க அப்படி. எவ்வளவுக்கு எவ்வளவு கொழுப்பு சாப்பிட்டு இருந்தோமோ அப்பளாத்தை தொட்டா கூட ஃபேட்டு தொடாதேங்கிறான். எவ்வளவு நம்ம சரீரம் எவ்வளவு மாறி. அதனால எல்லாமே சரீரத்தில் இது நாம சொன்னா வந்துடும். இதனால தாளம் போட்டுண்டு நீங்களும் நானும் மட்டும் ராதா கிட்ட 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 ராதா கிட்ட. பாடுறது பக்கத்தில் உள்ளவாளுக்கே கேட்கல. ராதா கிட்ட 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 ராதா கிட்ட. இப்ப தாளம் போடுறோம். ஒவ்வொருத்தருக்கும்
L3 L4 நிறைய ப்ராப்ளம் சொல்லுவோம். எல்லாருக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும், நம்மளாலேயும் கீழே உட்காந்துக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஆசை. ப்ராக்டிக்கல் இதெல்லாம் எதனால இந்த சிரமங்கள்லாம் வந்துருக்குன்னா, ஒரு நாள்ல 3 வேளையில ஒரு வேளையாவது கீழே உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கிறதுனால தான். ஆத்துல கீழே உட்கார்ந்து பழகினதும் முன்னாடி உள்ள பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். அவ அப்பாவுக்கு நேர சேர்ல உட்கார்ந்த சரித்திரமே கிடையாது. அப்பா ஆத்துல ஹாலில் உட்காந்துருந்தா கீழே தான் உட்காந்து. இதுதான் நடந்துட்டு இருந்த விஷயம். இப்ப எல்லாமே சரிசமமா உள்ள போக போக நம்ம சரீரத்திலையும் சேர் வந்தோம்னா நம்மளோட முட்டி ரெண்டும் போயிடுது. டைனிங் டேபிள்ல என்னைக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னிலிருந்து ஜீரண கோளாறு ஆரம்பிச்சோம். பெட்டில் எப்பெல்லாம் படுக்கிறோமோ அப்போ L3 L4 பேக் பெயின் பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் நம்மளாலையும் மாற்றிக்க முடியல, சிரமங்களும் அப்படி ஆயிடுச்சு, பழகிட்டு. இதெல்லாம் சரி பண்றதுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து சரி பண்றதுக்கு பகவன் நாம மூலமா நாம யோகான்னு பேர் இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணும்போது அந்த பெயின்லாம் சரியாயிடும். இதை நிதானமாகவே ஆத்திரையும் உட்காந்து பண்ணிக்கலாம். பஜனைக்கு வந்தால் எல்லா பர்பஸும் சால்வ் ஆகும். சரீர சிரமம் இருந்தால் நாமா சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொருத்தரோட லெஃப்ட் சைடுலையும் 4 கிளாப், ரைட் சைடில் 4, மேலே 4, நடுவில் 4 பாடிட்டே ஸ்டார்ட். ராதா கிட்ட 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 ராதா கிட்ட. இந்த பாதி பேருக்கு லெஃப்ட் ரைட் சமமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட இடது கை பக்கம் 4 கிளாப். 1 2 3 4. ரைட் சைடில் 4, மேலே இடுப்பை நிமித்திட்டு மேலே 4, நடுவில் 4. ஸ்டார்ட். என்ன பாட வேண்டாமா? ராதா கிட்ட 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 ராதா கிட்ட. இந்த பிள்ளையாரோட டெக்னிக்கை நீங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் பண்ணி விடலாம். L3 L4 சரியாகணும்னா லெஃப்டை திருப்பணும், ஹிப்பை திருப்பணும், ரைட்டை திருப்பணும். அப்படி மேலே இப்படி நிமிர்ந்து இந்த சேர்ல அப்படி சாஞ்சு சாஞ்சு இப்படி ஆயிடும் சேர்ந்து. ராதா கிட்ட 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 இந்த கேமரா என்னையே காட்டிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? திரும்பதா அங்க உள்ளது. ராதா கிட்ட ராதா கிட்ட ராதா கிட்ட